ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு சில சிஸ்டர் வந்துட்டு, உங்களுடைய ஃபோட்டோஸ், நீங்கள் சந்தனம், குங்குமம் வைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து எப்போதுமே ஃபோட்டோகள துடைக்கிறம்போது, அ நல்ல ஒரு ஸ்பாஞ்சா வச்சு தான் நான் துடைப்பேன். ரொம்ப கரகரன்னு சாமி ஃபோட்டோக்களை எல்லாம் அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது. லைட்டாக தொடச்சாலே போதும். ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா பன்னீர் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு, சந்தனம், குங்குமம் இது 2மே நான் ஈக்குவலா எடுத்துப்பேன். அது கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்குவேன். ஜவ்வாது சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா புனுகு. இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய கொடுக்கறது நம்மளோட பூஜை அறைக்கு. இந்த புனுகு கொஞ்சமாக எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரோஸ் வாட்டர் கலந்துட்டு நல்லா அதை வைக்கிற பதத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்போதுமே மஞ்சள், குங்குமம் விளக்குகளுக்கும் சரி, ஃபோட்டோக்களுக்கும் சரி வைக்கும்போது கீழிருந்து மேல் நோக்கி தான் நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலிருந்து வரக்கூடாது. கீழிருந்து மேல் நோக்கி எல்லா ஃபோட்டோக்களுக்குமே வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. ரொம்ப அள்ளி அப்பாமல் லைட்டாக வச்சாலே போதும். அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுட்டு எந்த ஒரு பூஜை வேலைகளுமே நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம மனசு வந்து இஷ்டப்பட்டு செய்யும்போது அந்த வேலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். சில ஃபோட்டோக்களில் வந்து பூ வைக்கிறதுக்கு ஆணி இருக்காது, ஆணி அடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பேனா மூடியை எடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு அதில் வச்சு பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆணி அடித்து வைக்க முடியாத சமயங்களில் இதை பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் மட்டுமே கலந்து நம்ம வைக்கும்போது நாள் பட அது பளிச்சுன்னு இருக்காது. இப்படி வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்.